உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். திமுக கோவை கிழக்கு மாநகர மாவட்ட பொறுப்பாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மே 1ஆம் நாளை நாம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளில் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வெற்றி கண்டு அந்த தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய நாளாக இந்த மே 1ஆம் நாள் விளங்கிக் கொண்டிருக்கிறது. மே தினத்தினை அரசு விடுமுறையாக முதலில் அறிவித்தது பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையிலான அரசு. அதன்பின் சம்பளத்துடன் கூடிய அரசு விடுமுறை என்று அறிவித்தவர் நமது தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமன்றி VP சிங் பிரதமராக இருந்த பொழுது நாடு முழுவதும் சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை விட வலியுறுத்தி வெற்றி கண்டவர் திமுக தலைவர், முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஆவார். தொழிலாளர்களும் உழைப்பாளர்களும் வருடத்தில் ஒரு நாள் மட்டுமே நினைத்து போற்றப்பட வேண்டியவர்கள் அல்ல, வருடம் முழுவதும் நினைத்து கௌரவப்படுத்தப்பட வேண்டியவர்கள். அந்த வகையில் உழைக்கும் வர்க்கம் சீரோடும் சிறப்போடும் செழிப்போடும் வாழ வகை செய்வோம். இந்த இனிய உழைப்பாளர் தினத்தில் உழைக்கும் வர்க்க தோழர்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த மே தின நல்வாழ்த்துக்களை உருத்தாக்கிக் கொள்கிறேன் என்று திமுக கோவை கிழக்கு மாநகர மாவட்ட பொறுப்பாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்.